அழகே அழகு சீரியல்ல ரேவதி தங்கராஜ் கிட்ட தாலியை கழட்டி கொடுத்துட்டு போடா நீயும் உன் வாழ்க்கையும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கூட கிளம்பி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாக்கியராஜ் ரேவதி கிட்ட எவ்வளவோ சொல்றாரு. ரேவதி நீ என் கூட வந்துடு, இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தங்கராஜ் இருந்துகிட்டு ரேவதி இப்ப மட்டும் நீ உள்ள போகல, அப்புறம் நீ எப்பவுமே உள்ள வர முடியாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ரேவதிக்கு என்ன பண்றதுனே தெரியல. பாக்கியராஜ் கிட்ட அண்ணா என்னை மன்னிச்சிடுண்ணா, வாழ்வோ சாவோ நான் இந்த வீட்லேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. தங்கராஜ் இருந்துக்கிட்டு இதுதான் உன் தங்கச்சியோட நிலைமை பார்த்துக்கோ, நீ எப்படி என் தங்கச்சியை வேண்டான்னு தூக்கி போட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணியும் அதை விட இது ஒன்றும் கொடுமை இல்லை போறையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு நான் பண்ணத்துக்கு என் மேலே கோவத்தை காட்டுங்க, எதுக்காக என் தங்கச்சியை கஷ்டப்படுத்துறீங்க, அவள் பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துக்கிட்டு நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, யாரை எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. பாக்கியராஜும் ரேவதியை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் மலர் பக்கத்தில் அமைதியாக படுத்துக்கவும் செஞ்சுக்கிறாரு. ஆனால் பாக்கியராஜுக்கு அன்னைக்கு பூரா தூக்கமே வரலை. நினைப்புகள் பூரா ரேவதியை பற்றியே இருக்குது. ரேவதி கிட்ட மெசேஜில் ரேவதி நீ ஓகேவா அப்படின்னு மெசேஜும் அனுப்புகிறாரு. ஆனால் ரேவதி எந்த ரிப்ளையுமே பண்ணலை. அப்படியே பொழுது விடியுது. மலர் வழக்கம் போல் கிச்சனோட பொறுப்புகளை எடுத்துக்கிறாங்க. லக்ஷ்மி அம்மா வழக்கம் போல் வந்து மலரே மலரேன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்த மலரும் மதியும் இருந்துக்கிட்டு என்ன மாறினாலும் இந்த சத்தம் மட்டும் மாறாதில்ல அப்படின்னு மதி கேட்குறாங்க. மலர் இருந்துக்கிட்டு அது எப்பவும் மாறாது மதி, பழகிடுச்சு, நீயும் பழகிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு நீங்கள் அப்படி பழக்கி வச்சுருக்கீங்க, இருங்க நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துக்கிட்டு உன் பேரா மலரு, நான் மலருன்னு சொல்லி தானே கூப்பிட்டேன், நீ எதுக்காக வந்து கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க கிச்சனில் வேலையாக இருக்காங்க, நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன், அதுதான் என்ன வேணும்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காலங்கத்தால் என்ன கேட்பாங்க, காப்பி தான் கேட்பாங்க, இன்னும் காப்பி கூட கொடுக்காம அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறா கிச்சனில் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு காஃபியெல்லாம் போட்டு ஆல்ரெடி வச்சாச்சு, நீங்கள் தான் எந்திரிச்சு வரக்கு லேட் ஆகிடுச்சு, இவ்வளோ நேரம் தூங்குவீங்கன்னு அவங்க எப்படி கண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துக்கிட்டு ஏன் சொல்ல மாட்டீங்க, நைட்டு பூரா பிறந்தநாள் கொண்டாடுற கூத்து பண்ணுறேன்னு எங்களையெல்லாம் தூங்கவே விடலை, அப்புறம் எப்படி நேரமே எந்திரிக்கிறதாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் நைட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா தாயி உன்கிட்ட என்னால் பேச்சு கொடுக்க முடியாது, இப்போ காஃபி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மலர் ஒடியாந்து இந்தாங்கத்த காஃபி, நான் மாமா கொண்டே கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனுக்கும் கொடுத்துட்டு வர்றாங்க. லக்ஷ்மி இருந்துக்கிட்டு ஆமாம் இன்னைக்கு என்ன சமையல் செஞ்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் வாய் எடுக்கிறக்குள்ள இன்னைக்கு பொங்கலும் சாம்பாரும் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பொங்கலும் சாம்பாரும் மட்டும்தானா, வேற எதுவும் பண்ணலையா, இட்லி தோசை வடை அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் வெறும் பொங்கலை மட்டும் பண்ணியிருக்கியா மலர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு தினம் இங்கே இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் விதவிதமாக செய்கிறதுக்கு இது என்ன ஹோட்டலா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துக்கிட்டு நாங்கள் பரம்பரையாக இப்படி தான் சாப்பிட்டு வரோம், உனக்காகவெல்லாம் எங்களோட பழக்க வழக்கத்தை மாற்றிக்க முடியாது மலரே, நீ பொங்கல் வச்சுட்டு இட்லி சுட்டு சட்னி செஞ்சு உளுந்து வடை செஞ்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கொலஸ்ட்ரால் தான் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி யாருக்கடி கொழுப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் இருந்துக்கிட்டு ஐயோ 2 பேரும் காலையிலேயே ஆரம்பிச்சிடாதீங்க, நான் செஞ்சிடுறேன் மதி நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்டு போயிடுறாங்க. மதியும் மலரும் கிச்சனுக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்காங்க. எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம், அதனால தான் இவங்க இப்படி விதவிதமாக ஹோட்டல் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி அதை விடுங்க, நேற்று எங்கெங்கே போனீங்க, என்ஜாய் பண்ணிங்களா நல்லா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு ஆமாம் மதி செம்ம ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா, நைட் டைமில் சென்னை சிட்டி பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, நான் இவ்வளோ அழகாக என்றைக்குமே பார்த்ததில்ல, எப்போவுமே பரபரப்பாக வண்டிங்க ஓடிக்கிட்டு சத்தத்தோட ஹார்ன் சவுண்டுன்னு ஒரே இறைச்சலாக இருக்குல்ல, ஆனால் நைட்டில் அமைதியாக அதுவும் எனக்கு பிடிச்சவரோட கடல்லன்னு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு மதி, நீ இல்லைன்னா இது எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு அப்பப்பா இன்னும் எத்தனை தடவை தான் புருஷனும் பொண்டாட்டியும் மாற்றி மாற்றி நன்றி சொல்லுவீங்க, விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் இருந்துக்கிட்டு ஆனால் மதி எனக்கு ஒன்று மட்டும் புரியலை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன, இல்லை ரேவதி நேற்று நம்ம வீட்டுக்கு வந்திருந்தால, ஆமாம் அப்போ தங்கராஜனும் வந்து கூட்டிகிட்டு போனார்ல, அப்போ ரேவதியோட முகத்தை நீ கவனிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு ஆமாம் நான் கூட தான் பார்த்தேன், ரொம்ப படபடப்பாக டென்ஷனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் இருந்துக்கிட்டு அதைத்தான் நானும் கவனித்தேன்,
எனக்கு என்னவோ தங்கராஜ் அண்ணங்கிட்ட சொல்லாமல் ரேவதி வந்திருப்பாங்களோன்னு தோணுது. அதனால தான் அண்ணனை பார்த்ததும் ரேவதிக்கு பயமாக இருந்துருச்சு. ரொம்ப படபடப்பாக பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ருதிக்காக எதிர்த்து வேற பேசிட்டாலா, கண்டிப்பாக அன்னைக்கு ஏதாவது ஒரு போர்க்களம் நடந்திருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்டேட்டஸில் அண்ணன் பொண்டாட்டிங்களையெல்லாம் நம்ம காலுக்கு கீழே வச்சுருக்கணும், இல்லைனா அவங்க நம்ம தலை மேலே ஏறி ஆடுவாங்கன்னு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாரு மதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, என்ன தாட் இதெல்லாம், அவர்லாம் என்ன கேரக்டரு, அவர் ஆம்பளையாக இருந்துட்டா பொம்பளையை இப்படி தான் பேசுவாங்களா, காலை கீழே வைப்பாரா அவர் அப்படிங்கிற மாதிரி மதி பேசுகிறாங்க. மலர் இருந்துக்கிட்டு, இப்போ அது பிரச்சனை இல்லை மதி, எனக்கு என்னமோ ரேவதிக்கு பிரச்சனையோன்னு தோணுது, ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரேவதி கூட அண்ணன் இங்கே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு ரேவதி அண்ணி எதுக்கும் இன்னாரத்துக்கே கூப்பிட்றாங்க, அண்ணன் இதெல்லாம் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து ஹலோன்னு சொல்கிறாங்க. ரேவதி என்ன பண்ணுற அப்படின்னு அண்ணி கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி இருந்துக்கிட்டு, இல்லை நீ சும்மாதான் பசங்களை கிளப்பி விட்டுட்டு இப்போ தான் வந்து உட்காந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, நேற்று எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு கேட்டதுமே ரேவதி படபடன்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை அண்ணி, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, அண்ணன் வந்து சமாதானப்படுத்திட்டு போச்சுல்ல, அதுக்கப்புறம் அவரும் அதை பற்றி விட்டுட்டாரு, நானும் வீட்டுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, என்ன ரேவதி சொல்கிற, உங்கள் அண்ணன் அங்கே வந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி, என்னது அண்ணன் வந்தது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே, என்கிட்ட சொல்லலை, எப்போ வந்தார், இல்லை ஒரு 2 மணி இருக்கும் அப்போ தான் வந்தார், என்னை இவர் கோவத்தில் வெளியில் தள்ளி கதவை சாத்திட்டாரு, அண்ணன் வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு ஒரே பிடிவாதம், நான் தான் இல்லை நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லி தாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க, கிளம்பி அவர் கூட வந்திருக்கலாம்ல, உங்களை அவ்வளோ ஜாமத்தில் தள்ளி கதவை சாத்தியிருக்காரு, நீங்கள் அப்படியாவா விட்டீங்க, இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறங்காட்டி தான் அவங்க உங்கள் மேலே ஏறி ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் இருந்துக்கிட்டு, மதி கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட, ரேவதி ரொம்ப கோவப்பட்டுட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி, ஆமா அண்ணி, நான் சொல்லாமல் வந்துட்டது அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அதுதான் ரொம்ப கோவப்பட்டு என்னை வெளியில் தள்ளி கதவை சாத்திட்டாரு, எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல, நானும் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன், நல்ல வேலை அண்ணன் வந்துச்சு, ஆனால் அண்ணனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, உங்கள் அண்ணனுக்கு நினப்பு பூரா அங்கே மட்டும்தான் ரேவதி, நீ ஏதோ சிக்கலில் மாட்டியிருக்கேன்னு மட்டும் அவருக்கு பட்டிருக்கும், அதனால தான் வந்திருப்பார், சரி எப்படியோ இப்போ சமாதானம் ஆயிட்டார்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி இருந்துக்கிட்டு, பரவாயில்ல அண்ணி, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அவர் கிளம்பி நேரமே எங்கேயோ வெளியில் போயிட்டாரு, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு, ஏன் நீங்கள் 2 பேரும் இப்படி இடம் கொடுக்குறீங்க, அவர் தப்பு பண்ணால் நீங்கள் கேட்க வேண்டியதானே ரேவதி அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதி இருந்துக்கிட்டு, ஆமாம் உங்களுக்கு அவரை பற்றி தெரியும் தானே, எது பேசினாலும் அவர் பேசுனதே பெருசுன்னு பேசுவார், எதுக்கு அந்நேரத்தில் சண்டை என்னதான் நானும் அமைதியாக விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு உள்ளே வராரு. என்ன காலையிலேயே மாநாடு பலமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மதி அந்த விஷயத்த சொல்ல வரவும் மலர் மதியோட கையை பிடிச்சு தடுத்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுரேஷ், உனக்கு என்ன வேணும், காஃபி சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷ் இருந்துக்கிட்டு, ஆமாம் அண்ணி தலை வலிக்குது, எனக்கு கொஞ்சம் காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹாலில் உட்காந்துக்கிறாரு. பின்னாடியே பாக்கியராஜும் வராரு. பாக்கியராஜ் கிட்ட மலர் இருந்துக்கிட்டு, ஏங்க நீங்கள் நேற்று ரேவதி வீட்டுக்கு போயிருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, ஆமாம் மலர், உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் ரேவதிக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், ரேவதி தான் சொல்லுச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் மலர், ரேவதியை அந்த நேரத்தில் அப்படி பார்த்ததும் என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, அநியாயத்துக்கு என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துறாரு, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு பாக்கியராஜ் ஃபீல் பண்ணுறாரு. மதி இருந்துக்கிட்டு, எல்லாத்தையும் ஒரு நாள் நம்ம கட்டுப்படுத்தலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.